வரும்போது கொடுத்து வாங்க மாட்டோம். நீங்கள் வந்து விற்கணும். வீடு அலசிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வீடு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சா. நான் பாருங்க வீடு ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு. வாடகை கொடுத்தனால இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டாங்க. வீட்டில் வந்து வீடு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. பெயிண்ட் பூரா ஊந்துருச்சு. அழகாக இருந்துச்சு இந்த வீடு. நாள் இல்லாமல் நாஸ்தி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாங்க வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோங்க. வந்து பார்த்தா செம்ம தூசியாக இருந்துச்சு. வீடு திறந்தா எங்கள் வீடாங்கிறது எங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சு. வீடெலாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு பக்கத்து வீட்டில் வந்து தண்ணிலாம் கொடுத்தாங்க. தண்ணி விளக்குமாறு எல்லாம் கொடுத்தாங்க. அது இப்போ வந்து வீடெலாம் அலசி விட்டோமா. இப்போ வந்து காலைல டீ கொடுத்தாங்க. டீயும் வந்து ரஸ்க்கும் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் முக்கிய சாப்பிட்டுட்டு வந்தது டயர்டாக இருக்குது. ஏன்னா 2 நாள் ஆச்சா. நான் ஊர்லேருந்து ஒரு நாள் சென்னைக்கு வந்தோம். சென்னையிலேருந்து இங்கே மறுநாள் காலையில் இங்கே வந்தோமா. டயர்டாக இருக்குது. டயர்டாக இருந்து சுசுன்னு உட்கார முடியாமல் அந்த வீடெலாம் க்ளீன் பண்ணால கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ டீலாம் குடிச்சிட்டு பசிக்குது. ஏதாவது நமக்கு லஞ்சு சரி இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன். எங்களுக்கு இன்னும் 15 நாள் கையா அந்த 15 நாள் இருக்க 15 நாளுக்கு ஃபுல்லாக எங்களுக்கு வந்து டெய்லி ஒவ்வொரு இதாக சாப்பாடாக கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட வீடியோ எடுக்கிற வைக்கிங்களா எங்கே போகிறோம் என்ன பண்ணாங்க. இந்த வீட்டை பற்றி விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் பேசுகிறேன். வந்து ஒரு வீட்டை விருது கொடுப்பாங்க. டீ ரஸ்க்கு அது எல்லாமே மக்களுக்கு பாசம் தாங்க முடியாது. அதனால் எல்லாமே நல்லா செய்வாங்க. இந்த ஊருக்காரங்கலாம் ரொம்ப நல்லவங்க. அது பக்கத்து எங்கள் வீட்டு பக்கத்து இருக்கவங்களாம் ரொம்ப சூப்பரானவங்க. மற்றவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா. இப்போ நான் பசிக்கிறதுனால டீ முக்கி சாப்பிட்டுட்டு சரி ரஸ்க்கு முக்கி சாப்பிட்டு இந்த ஊரில் இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுவோங்க. நான் காலையே காரி இங்கே வந்து காரி விற்கும். காரி தானே காரி டீலாம் போட்டு முக்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்ம ஊர் சைடு கிடைக்காதா? இந்த டீ பார்த்தீங்கன்னா எருமை மாட்டு பால் தான் செய்வாங்க. இங்கே பாருங்க இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க கிரிக்கெட்டு. இங்கே பாரு ஓய் ஓய் டே 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 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமான் இருக்கிற எம்டியாக இருக்கனால அவங்க வளர்றதுக்கு ஈஸியாக இருக்குது. எங்கள் மேலே வர வேலை இருக்குங்க. கீழே மட்டும் தான் இருக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு. நான் வீடியோ நான் சரியாக எடுக்கலை. நான் வீட்டோட வந்து ஹோம் டூர் வந்து தனியாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். அது மேலே செம்ம தூசியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அசந்துடுவீங்க. அது வந்து என்ன ஒன்றும் க்ளீன் பண்ணல. நாளைக்கு தான் க்ளீன் பண்ணோம். இங்கே வந்து கீழே மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம். நான் கீழே தானே தங்குறோம். நான் கீழே மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம். கீழே மட்டும் தூங்க வேண்டியதான். இது ஃபுல்லாக வந்து பெயிண்ட்டு ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. தண்ணி பட்டு இந்த வாடகை கொடுத்துருந்தோமா அவங்க வந்து வேஸ்ட் பண்ணி வீணாக்கிட்டாங்க. இது ஃபுல்லாக பேத்து விட்டு நம்ம இதுக்கு அந்த அளவுக்கு பெயிண்ட் அடிக்கணும். போகும்போது அடிச்சு வச்சு தான் போகணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம். ஃபுல் பெயிண்ட்டு தேவையில்லை. ஃபுல்லாக எங்களுக்கு செவரோட சூப்பராக தான் இருக்கும். எந்த இது இருக்காது. இந்த கீழே மட்டும் தண்ணி பட்டு வந்து உறிஞ்சிருச்சு பெயிண்ட்டு வந்து. அதை மட்டும் அடிச்சு ஒன்று வாடகைக்கு விட்டாலே வீடு வந்து நாஸ்தியாகிருங்க. அதே மாதிரி பாருங்களேன். நான் பக்கமாக நம்ம ஓரத்தில் வந்து ஜாமான் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து கிராச்சாயி வந்து சேர்ந்துருது. மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும் வீடு. அதே மாதிரி இங்கேயும் அப்படித்தான் இருக்குது. தண்ணி பட்டு பெயிண்ட் கூட நம்ம லெவல் பண்ணி நம்ம வந்து தனியாக ஒரு கலர் அடிக்கணும் நினச்சிட்டு இருக்கேன். போகும்போது அடிச்சுட்டு போகணுன்னு பார்ப்போம். நீ பாட்டு என்ன ஏன் பண்ணுறது? நீ பாட்டு பேசுகிறீங்க நாங்கள் பாட்டு எடுத்துட்டீங்க பாட்டு. அடே வந்து தான் அந்த பல்ப்புலாம் வாங்கி மாட்டினது. நாங்கள் வரும்போது அங்கேருந்து வரும்போதே ஒரு 4 பல்ப்பு வாங்கிட்டு வந்துட்டோம். சூப்பர் மார்க்கெட்டு போனோம் பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து பல்ப்பு வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் எந்த பல்ப்பு இருக்கான்னு தெரியும். அதனால் இங்கே ஒரு பல்ப்பு மாட்டி வச்சுருக்கு. அங்கே 2 பல்ப்பு மாட்டிருக்கு. மேலே பல்ப்பு மாட்டுறதுன்னு வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கணும். என்ன எதுக்காண்டி வந்தோம் என்னங்கிறது நான் உங்களுக்கு நல்லா அடுத்த வீடியோ விளக்கமாக சொல்கிறேன் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னாக்கோ நமக்கு வந்து மதிய சாப்பாடு வந்துருச்சு. காலைல வீடு அழைச்சி விட்டுருங்க. ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. பசிக்க ஆரம்பிச்சிருச்சா. இங்கே வந்து நாஸ்டா பார்த்தீங்கன்னாக்கோ டீயும் சொன்ன பார்த்தீங்களா அந்த ரஸ்க்கும் அதான் இந்த ஊரில் சாப்பிட்றாங்க போக சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி இட்லி தோசை ஊற்றி திங்க மாட்டாங்க ஓகேங்களா. இப்போ நம்ம மதியத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஆனால் இங்கே ரொட்டி நம்ம சாப்பாடு செஞ்சாலுமே ரொட்டி செய்வாங்க. ஆனால் ரொட்டி ரொம்ப சாப்பிட்டா சூப்பராக செய்வாங்க. நான் எப்படி செய்கிறாங்க நம்ம வீடியோ பண்ணிக்கிறேன். இவ்வளோ ரொட்டி கொடுத்துருக்காங்க. ஒரே சைஸ் ரொட்டி கொடுப்பாங்க போடுவாங்க பாருங்க. இந்த ஊரில் வந்து ஒரு ரொட்டி விடாங்க அதே மாதிரி சைஸாக தான் ரொட்டி இருக்கும். இது ரொட்டி இது ஒரே சைஸில் இருக்கா. ரொட்டி ரொம்ப சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒயிட் ரைஸ். இந்த ஒயிட் ரைஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து
என்ன சொல்கிறது, ஒரே நம்ம பொங்கு சோறு ஆக்க மாதிரி அதே மாதிரி தான் செஞ்சுருவாங்க, வடிக்க மாட்டாங்க. வசிம் பாச்சாவுக்கு பசிக்கு தான் இவங்க குழம்பு கொடுத்துருக்காங்க. குழம்புல என்ன இல்லை, எண்ணெயில் தான் குழம்பு இருக்கும் சொன்ன மாதிரி வசிம் சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த ஊரில் வந்து சாரி பாச்சா சொன்ன மாதிரி குழம்பு இருக்காது, எண்ணெயில் தான் குழம்பு இருக்கும். அவ்வளோ எண்ணெய் ஊற்றுவாங்க இந்த ஊரில். சாப்பிட சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வரும். ஏன்னா கறி குழம்பு தான் ஊற்றிருக்காங்க. இப்போ சாப்பிட பசிக்குது எனக்கு, தாங்க முடியும். ஒரு ரொட்டி தான் நமக்கு தேவைப்படாது. இந்த சோறை என்ன ஃபஸ்ட்டு சோத்தை போட்டு ஃபஸ்ட் நம்ம ரொட்டி சாப்பிடலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சோறை கொடுத்துரும். முடியும் அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுக்கணும். நமக்கு சாப்பாடு கொடுக்குறதே பெரிய விஷயம். கொடுத்துடலாம். நம்ம இந்த இங்கே பார்த்தீங்கன்னாக்கோ விருந்து சொல்லுவோம், ஓகேவா? நாங்கள் வந்த மாதிரி வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் விருந்து வச்சுருவாங்க. நாங்கள் இருக்கிறது 12 நாள் தான். 12 நாளைக்கு விருந்து சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. சாப்பிடலாம். தண்ணியாக கேட்காம வைப்பாங்க. சிக்கன் கொடுத்துருந்தோம், அப்போ தான் அப்புறம் சோறு கொடுப்பாங்க. சிக்கன் வாங்கி அதே அம்மா அதிகமாக அடிச்சு முடியாமல் சொல்கிறேன். கிறிஸ்மஸ் சாப்பிட்டா வயிறு வந்து அப்படி போட்டது. இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். இங்கே தாங்க வீடியோ எடுக்கணும். ஏன்னா வந்து நான் டயர்டாக இருக்கனால ஒன்றும் எடுக்க முடியல. அப்படியே புதுக்காக இருந்து துவைக்கணும், வீட்டில் ஆசை விட்டோமா. இன்னும் வீட்டு வேலை நிறையா இருக்குது. வீட்டை பற்றி உங்களுக்கு நான் பேசுகிறேன், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அக்கா கவிதை இங்கே பாரு எப்படி நம்ம ஊர் சாப்பாடு நாளுக்கா வசிம். நம்ம ஊர் சாப்பாடு வந்து மிஸ் பண்ணுவாங்க. இப்போ தெரியாது, இப்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னொரு 10 நாள் போச்சு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ஊர் இட்லி தோசை தான் எப்படா தூங்குங்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு கடை இருக்குது, இட்லி கடை, சட்னி சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த கடை ரொம்ப லாங்கில் வசி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கடை. அது சொல்ல என்கிட்ட நம்ம ஊர் சாப்பாடு நல்லா இருக்குன்னு கேட்டீங்க, அங்கே போய் நம்ம ஊர் சாப்பாடு மிஸ் பண்ணணுன்றீங்க. நம்ம சாப்பிட நம்ம ஊர் சாப்பாடு அக்கா அதை கட் பண்ணிட்டு பாருங்க. நான் பதில் வச்சுட்டேன். எப்படி ஓகே நல்லா இருக்கடா? சோறு கொடுக்கும் இப்படி எடுத்துமா சோறு சாப்பிட்டு போட்டு